இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபி கடலை மிட்டாய்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்னவங்களும் சாப்பிட்லாம். பெரியவங்க சாப்பிடும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் உள்ள வெல்லத்தினால நமக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். வேர்க்கடலையினால் பார்த்திங்கன்னா பாதாமில் என்னென்ன சத்து இருக்கோ அது எல்லாமே இந்த வேர்க்கடலையும் இருக்குது. இது சாப்பிட்றதுனால பாதாம் சாப்பிட்றதுனால வேணால் கொலஸ்ட்ரால் வரும், ஆனால் வேர்க்கடலை சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் வராது. இப்போ தான் வந்து வியாபாரத்துக்காக வந்து வேர்க்கடலைலாம் சாப்பிடக்கூடாது, அதில் தான் கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்ற மாதிரி பொய்யான தகவல் சொல்கிறாங்க. முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை பருப்பி, வேர்க்கடலை உருண்டை, வேர்க்கடலை நிறைய வகையான ஸ்வீட்டெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்களாம் எந்த சுகரு எந்த இதுவும் இல்லாமல் தான் இருந்தாங்க. நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் தானே தவிர மற்றபடி வேர்க்கடலையில் எந்த ஒரு கொலஸ்ட்ராலும் இல்லை. வேர்க்கடலை உருண்டை, வேர்க்கடலை பருப்பி தாராளமாக நம்மளும் சாப்பிட்லாம், நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களோட நினைவுத்திறனுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து அவங்க ஆக்டிவேட் மைண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா இதுவாக இருக்கும். க்ரியேட்டிவ் மைண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.